கிட்ஸுங்க டேலண்ட் எல்லாம் பார்க்கும் போதே பயங்கரமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. உங்க டேலண்ட் எங்களுக்கு வராது, நீங்க செம்மையா பண்றீங்க. மைண்ட் நீங்க சொல்ற மாதிரி அப்படியே வாசிக்க ட்ரை பண்றேன். தென்றல் வந்து குட்டி பட்டாசு பெரிய அளவில் வெடிக்கும்னு நினைக்கிறேன். என்ன டேலண்ட் எக்ஸிபிட் பண்ண போறீங்க? குடியால கார் இருக்கு. சின்னதா ஏதாவது டாய் காரா, ரிமோட் காரா? உண்மையான கார். 2 1 கோ. 2500 கிலோ உள்ள ஒரு வேனை இழுக்க போறதுக்கு நாங்க இப்போ கோ. கலைஞர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கம கம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய் வழங்கும் சூப்பர் ஹீரோஸ். ஸ்பெஷல் பார்ட்னர் வசந்தன் கோ, இந்தியாஸ் நம்பர் 1 டீலர். ஸ்டைலிங் பார்ட்னர் செல்வாஸ் கிட்ஸ் வேர், பவர்ட் பை அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். போன 2 எபிசோட பார்த்துட்டு எத்தனை ஃபோன் கால், எத்தனை மெசேஜ். எல்லா பேரண்ட்ஸும் என் குழந்தைக்கு இந்த டேலண்ட் இருக்கு, என் பொண்ணுக்கு இந்த டேலண்ட் இருக்கு, நம்ம ஷோவில் என்ட்ரி வேணும் அப்படின்னு எக்கச்சக்க இமெயில்ஸ் வேற. அதுலேருந்து 3 முத்தான பார்ட்டிசிபென்ட்ஸை தேர்ந்தெடுத்திருக்கோம். ஸோ அந்த 3 சூப்பர் ஹீரோஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் கெஸ்ட் வந்திருக்காங்க. எனி கெஸ்? விக்ரம் படத்தில் ஹிட்டான பாட்டு பத்தல, அவங்க பர்ஃபார்மன்ஸை பார்த்து யார் தான் தியேட்டர்ல கத்தல. லெட்ஸ் வெல்கம் ஏஜென்ட் டீனா. பத்தல பத்தல குட்டியும் பத்தல புட்டியும் பத்தல மத்தலாராடே சுத்த பத்தலாராடே. என்ன என்ட்ரி எல்லாம் பயங்கரமா கொடுத்து பயமுத்துறீங்க மாஸ்டர், நீங்க மிரட்டினதை விடவா அச்சச்சோ. என்ன ஒரு மிரட்டனால பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு எவ்வளவு பாருங்க, அப்படியே கேஷுவலா இருக்காங்க. அப்படியே நம்ம சூப்பர் ஹீரோ ஷோ எப்படி போயிட்டு இருக்கு, உங்களுக்கு எப்படி இருக்கு? மைண்ட் ப்ளோயிங், சூப்பராக போகுது. அதுவும் அந்த கிட்ஸுங்க டேலண்ட் எல்லாம் பார்க்கும் போதே என்னடா அது இப்படியும் இருக்காங்க, சூப்பராக பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். ஜென்ரலாக உங்களோட சினிமா கரியர் பற்றி சும்மா ப்ரீஃபாக, நிறைய ஆடியன்ஸ்க்கு தெரியாத விஷயங்கள். ஆக்சுவலி இந்த வாய்ப்பு வந்தது தினேஷ் மாஸ்டர் கோரி, அவரோட தான் அசிஸ்டண்ட்டு. லோகேஷ் டைரக்டர் சார் வந்து மாஸ்டரோட பழக்கம். அப்போ அவர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு, இதை மாதிரி வசனிகாவுக்கு ஒரு ரோல் வச்சுருக்கேன் பண்ணுவாங்களான்னு. அப்போ எங்கள் மாஸ்டர் ஃபோன் பண்ணி இதை மாதிரி உனக்கு ரோல் இருக்குது பண்ணுறியானா, ஓகே மாஸ்டர் நான் பண்ணுறேன்னு. கமல் சார் வேறு இருக்காரு, ஐயோ உலகமே பார்க்கணும் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். அப்போ எங்கள் மாஸ்டர் வந்து போ நல்லா பண்ணிவிட்டு பேர் எடுத்துகிட்டு வா, அங்கே போய் எதுவும் பண்ணிடாத அப்படின்னாரு. அது இல்லாமல் அன்பு அறிவு மாஸ்டரும் வேறு லெவல், அவளை அழகாக சொல்லி கொடுத்தாங்க. வேறு லெவல். அவங்க அசிஸ்டண்ட்டு கூட பொறுமையாக என்ன ஏது ரிலாக்ஸாக சொல்லி கொடுத்தாங்க. அதோட டைரக்டர் சாருக்கும் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். என்னால் ஸ்பூன் கூட இப்படி நகர்த்தி வைக்க முடியாது. இப்போ என் ஃபோக்கால் என் நேமே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆஃப்டர் 25 இயர்ஸ் ஆஃப் கெரியர் இன் சினிமா இண்டஸ்ட்ரி இன்னைக்கு ஏஜென்ட் டீனாவா வந்து எல்லாரையும் கலக்கிட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா பேர் வச்சது வசந்தி, ஆனால் என் பேர் இப்போ மாறிடுச்சு டீனான்ட்டு. உங்களுக்கு விக்ரம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் விச் யூ வுட் லைக் டு ஷேர்? அந்த பூத்தட்டி இப்படி அடிக்கணும். அப்போது அன்பர்வி மாஸ்டர் தான் முன்னாடி இருக்காரு. நான் பூத்தட்டி எடுத்து அவர் இப்படி அடிக்க ஆரம்பிச்சுட்டு அவளை அக்கா அக்கா அடிக்காதீங்கன்னு ஓடிட்டார். அதாவது ரியலாகவே அங்கே எல்லாரையும் அடிச்சிடுவேன் நான். அப்புறம் அவங்களாம் அடி வாங்கிட்டு, சரிக்கா நீங்கள் நல்லா அடிங்கக்கா, எனக்கு பிரச்சனையே இல்லை, அங்கே ஷார்ட்டில் நல்லா வந்தால் போதும்ன்ட்டு அங்கே இருக்கிற அசிஸ்டன்ட் பாபு அலாவுதீன்லாம் நல்லா அடி வாங்குவாங்க என்கிட்ட. அடிச்சு தூள் கிளப்பியிருக்காங்க செட்டில். உங்களோட பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரியே இன்னைக்கு 3 சூப்பர் ஹீரோஸ் வந்திருக்காங்க நம்ம ஷோவில் கலக்க போகிறாங்க.
அவங்களோட பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸை பார்த்துடலாமா? தயவு செஞ்சு அதுக்காக தான் நான் ரெடியாகி வந்திருக்கேன். ரெடி. பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் இசைனா ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் இசைக்கு ஒரு சிலர் தான் ரொம்ப பிடிக்கும். இசைப்புயல் அக்கா பேரு ரஹானா, நம்மளோட சூப்பர் ஹீரோ பேரு சஹானா. லெட்ஸ் வெல்கம் சஹானா. ஹாய் சஹானா. ஹாய் சார். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எத்தனாவது படிக்கிறீங்க? 6th போகிறேன் சார். சூப்பர். இன்னைக்கு நீங்க என்ன டேலண்ட் எக்ஸிபிட் பண்ண போறீங்க? இன்னைக்கு கீபோர்டு வாசிச்சுட்டு பாட்டு பாட போகிறேன். 2 பிஜிஎம், 2 கீபோர்டு, அப்புறம் 2 கையில் சைமல்டேனியஸாக வாசிக்க போகிறேன். தென் கிட்டார் வாசிச்சுட்டு பாட்டு பாட போகிறேன். தென் வயலின் வாசிக்க போகிறேன். அண்ட் ஃபைனலாக நான் கீட்டாருங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் வாசிக்க போகிறேன். பம் சிக்க பம் சிக்க பம் சிக்க பம், அந்த பாட்டு இன்னைக்கு நடக்க போகுது சஹானாவால. சூப்பர். தேங்க்யூ சார். உங்க எல்லார் மாதிரி நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஸோ சஹானாவோட அந்த சைமல்டேனியஸா கீபோர்டு, கிட்டார், பாட்டு இது எல்லாத்தையும் பார்த்துடலாமா? பார்த்துலாம் சார். ரெடி. ஒளிதான் தோன்றுதே, ஆயிரம்
சூப்பராக பாடினீங்க சஹானா. தேங்க்யூ சார். உங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து எல்லாருமே மறந்து போயிட்டோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ எப்படி மல்டி டேலண்டட், கீபோர்டு ஒரு பக்கம், கிட்டார் ஒரு பக்கம், வாய்ஸ் சான்ஸே ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். உங்க வாய்ஸ்க்கு எந்நேரம் கண்டிப்பா ஏதாவது ஒரு மியூசிக் டைரக்டர் உங்களை பார்த்து கூப்பிட்டுருக்கணுமே இல்ல? எஸ் சார். ஃபிலிம் சாங்ஸ் நான் பாடிக்கிட்டு இருக்கேன். நெஞ்சமுண்டு நேர்மை என்று ஓடு ராஜா படத்தில் அன்பின் வழியதுங்கிற சாங் நான் பாடினேன். எதற்கும் துணிந்தவன் படத்தில் வந்து பேக்ரவுண்டு மியூசிக் இமான் சார் மியூசிக்கில் நான் பாடியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அப்கமிங் சாங் வந்து மைடியர் பௌத்தம் படத்துலேருந்து இமான் சார் மியூசிக்கில் நான் பாடியிருக்கேன். திஸ் இஸ் கோயிங் டு பி அப்கமிங் சாங். இப்போ அந்த 2 கையில் கீபோர்டு பார்த்துடலாமா? பார்த்துலாம் சார். ரெடி? நான் இவ்வளோ டேலண்ட் வச்சிருக்கீங்க, எப்படி கொஞ்சம் எங்களுக்கும் சொல்லி தரலாம்ல டேலண்ட்டை? ஓகே, நான் சொல்லி தருவேனே. சூப்பர். ஆனால் உங்கள் டேலண்ட் எங்களுக்கு வராது, நீங்கள் செம்மையாக பண்ணுறீங்க. மைண்ட் ப்ளோயிங். ஆசம். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். சஹானா சார். இப்போ நான் லைட்டாக எனக்கு ஒரு சின்ன ட்ரைனிங்கு. ஓகே சார். நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படியே வாசிக்க ட்ரை பண்ணுறேன். ஓ சரியா? ஓகே சார். என்ன பண்ண போறா? இப்போ சாம்பிள் பார்க்குறீங்களா? ஓ மை காட், என்னது இது? வேற மாதிரி இருக்க. சஹானா ஒரு சின்னதாக ஏதாவது வாசிங்க, நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். சரி, பேசிக்ஸே வாசிப்போமே. பேசிக்கா? நான் கொஞ்சம் ட்ரெயின்டு. என்ன கதை விடுறியா? கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்லே போகலாம். அப்போ ஏதாச்சும் ஒரு சாங் வாசிக்கிறேன். ஐ வில் ப்ளே a simple song for you. தென்றல் வந்து தீண்டும் அட்வான்ஸ் லெவல் ஓகே தானே? Actually, I played it in one hand. நான் 2 ஹேண்ட்ல தப்பா வச்சேன். Once again, big round of applause for Sahana. Yeah, super. Mind blowing. சஹானாவோட ஃபேமிலில இருந்து யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ எல்லாரும் வாங்க. நீங்க வந்து யுவர் gifted to have a child like Sahana. Blue talents. ட்ரைனிங் எடுத்தாலே வாசிக்கிறது கஷ்டம். She is very good in guitar, singing, keyboard. How you planned? அவங்க மியூசிக் இல்லாமல் இருந்ததில்லை. அது இல்லாமல் இருந்ததில்லை. அவங்க குழந்தையா இருக்கும் போதே மியூசிக் அது ஒன்று பாட்டாக கேட்பாங்க, இல்லது கையில் கீபோர்டு வச்சு வாசிச்சுட்டு இருப்பாங்க. அதோடையே தான் இருந்தா, அதோடையே தான் வளர்ந்தா. இப்போ எதுவுமே இப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும் கஷ்டப்பட்டு அப்படியெல்லாம் வரையில அதுவாக ஈஸியாக அவங்களுக்கு வந்தது தான். அவங்களுக்கு அது அவங்களோடய பிறந்துட்டு அப்படி தான் நினைக்கணும். சஹானா என்ன ஃபியூச்சர் ஆம்பிஷன் என்ன உங்களுக்கு? என்னோட ஆம்பிஷன் வந்து மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசை. Super. ஃபாரின் டேலண்ட் ஷோஸில் போய் நிறைய டேலண்ட்ஸ் எல்லாம் காட்டி நிறைய அச்சீவ் பண்ணணும்னு எனக்கு ஆசை. அந்த கின்னஸ் ரெக்கார்ட் ஹோல்டர் ஆகணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை.
சூப்பர் ஹீரோ ஷோ சார்பா பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சூப்பர் சார். இன்னும் நிறைய தமிழ் திரைப்படங்கள்ல சஹானோட வாய்ஸ் நம்ம ரெகுலரா கேட்க போறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட் சஹானா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நம்ம சூப்பர் ஹீரோ ஷோ தான் இன்னைக்கு ட்ரெண்டு. அடுத்து வரப்போற பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நீங்கெல்லாம் போயிருவீங்க மிரண்டு. லெட்ஸ் வெல்கம் தனு. உங்க பேர்? தனு. ஹாய் தனு. என்ன பண்றீங்க? எத்தனாவது படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? வேசார்படி. வியாசர்பாடி. சூப்பர். இன்னைக்கு வியாசர்பாடியில் என்ன ஸ்பெஷல்? வேசார்படி தான் ஸ்பெஷல். வியாசர்பாடி தான் ஸ்பெஷல். ஏரியாவில் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? எனக்கு டான்ஸ். டான்ஸு. என்ன மாதிரி டான்ஸு? யோயோ ஹனி சிங்கர். அது யோயோ ஹனி சிங்க. சூப்பர். நம்ம தனுவோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துடலாமா? குட்டி பட்டாசு பெரிய லெவலில் வெடிக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்த்துருவோமா? தனு ரெடி? ரெடி. ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாரும் தேவன் கை பொம்மைகளே. என்றால் கூட போராடு நண்பா, என்றைக்கும் தோற்காது உண்மைகளே. போட்டை பொன்னில்லாமல் ஓடு. மச்சி அடிச்சு பார்க்கலாம் எதிர் நீச்சல். I'm going down, baby. Take down to the south. Only London mood. उठा ले अपना phone. बज रही है तेरी baby कोलावरी tune. From Mumbai to Marina, Asin से लेके Karina, सबके BBM पे bring. Hey, who is this? Hip hop Tamila. Welcome to Chennai, எங்க ஊரு இந்த ஊருக்குள்ள நாங்க தாறுமாறு. First பார்த்து யாரு அவர் சூப்பர் ஸ்டார். கவிதைக்கு யாரு பாரதி யாரு. இங்கிலீஷ் படத்துல இது தமிழ் படம் அதனால எங்க கிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளவுதான். இங்கிலீஷ் பேசினாலும் தமிழண்டா. சீரியஸா அப்படியே தலையில பேலன்ஸ் நிற்கும் போது நம்ம ஷாக்கு, பயங்கர ஷாக்கு. ஆமா. பயமாவே இல்லையா? சூப்பரா ஆடினீங்க. ரொம்ப நல்லா இருந்தது மேம். நீங்க எத்தனையோ பேருக்கு கொரியோகிராஃபி பண்ணிருப்பீங்க. இந்த குட்டி பாப்பாவோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? வேற லெவல். நோ வேர்ட்ஸ். பேச்சே இல்லை. அந்த லெவல். நோ வேர்ட்ஸ். போக்கு ஒரு சின்ன ஸ்டெப்பு பாப்பாக்கு பார்த்துடலாமா? மாஸ்டர் இப்போ கோச் பண்ணுவாங்க. சாங் ப்ளீஸ்.
சூப்பர் சூப்பர் மாஸ்டர், சூப்பர் சூப்பர், கலக்கிட்டீங்க தானே. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பிடிக்கிறாங்கல்ல. நான் ஆடுறதே அப்படியே எடுக்கிறா. சூப்பர். வேற லெவல். நானே மறந்துட்டேன் இவளை பார்த்தோன்னே. ஏன் ஸ்டெப் எப்படி? ஐயோ வேற லெவல். உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரைட் தான் தரணும். தேங்க்யூ. நீங்கள் அந்த விக்ரம் அந்த இது சொல்லணுங்களே. அந்த விக்ரம் படத்தில் எனக்கு ஆடியன்ஸ் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க நான் நினச்சே பார்க்கல. ஆடியன்ஸுக்கெல்லாம் நான் எப்படி தேங்க்ஸ் சொல்ல போகிறேன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. தேங்க்யூ தேங்க்யூ. உங்கள் பெர்ஃபார்மன்ஸும் வி ஆல் லவ் ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ. தானு யாரெல்லாம் வந்திருக்கா வீட்டிலேருந்து? அம்மா, அப்பா, தம்பி. மாஸ்டர்? மாஸ்டர் வந்து 3 பேரையும் நீங்களே கூப்பிடுங்க. நான் சொல்லுங்க உங்க தானுவை பத்தி நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. தனு ஜிம்னாஸ்டிக் பண்ணுவான்லாம் நான் நினச்சி பார்க்கல. இப்போ டான்ஸும் சேர்த்து கற்றுக்கின்னு ரெண்டுமே பண்ணுறா. அவனா அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதெல்லாம் பண்ணா. பீச் கிளாஸ் அண்ட் பார்க்லலாம் ரொம்ப கஷ்டப்படுவா. ஸ்கூலுக்கு போவா, அப்புறம் கிளாஸ்க்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு திருப்பி கிளாஸ்க்கு போயிட்டு தான் வருவா. அவள் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஆல்ரெடி 1 இயருக்கு மேலே ப்ராக்டிஸ்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த கொரோனா லாக்டவுன்லேருந்தே பண்ணின்னு இருக்கிறாங்க. உண்மையிலேயே சில மூமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே பயமா இருந்தது. நீங்க அந்த ப்ராக்டிஸ் போதெல்லாம் கூட இருப்பீங்களா எப்படி? ஒன் டைம் மாஸ்டர் பேக் சம்மர் அடிக்கிறப்போ காட்டினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆனால் பயமும் அதிகமாயிடுச்சு இந்த மாதிரி பண்றதுலாம். அந்த ரேம்ப்ல பண்ணும்போது எனக்கே பயமா இருந்தது. ஏன்னா இவ்வளவுதான் இருக்கு, ஆனா ஸ்ட்ரெயிட் லைன்ல பண்றாங்களே. செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான். மாஸ்டர்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டாங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்ச 2-3 மாசத்துல ஷூட்டிங்ல இருப்பாங்க அவங்க. கண்டிப்பா. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஸ்டூடெண்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்தது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். எவ்வளோ நாளாக கொடுக்குறீங்க? ஒரு 1.5 வருஷமாக பண்ணிட்டு இருக்கா. ஒரு 1.5 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கா. என் கூட இந்த மாதிரி ஒரு 10 பசங்க பண்ணுறாங்க. அதில் தனு ரொம்ப ஒரு மாதிரி எதுவாக இருந்தாலுமே நான் பண்ணுற மாஸ்டர் அந்த தலையை மட்டும் ஆட்டுவா. அப்படின்னு அதை பண்ணாலே அவள் பண்ணுவான்ற ஒரு இது இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்த பார்க்கும்போது அவகிட்ட கேட்டேன், இந்த இடத்துல உன்னால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக பண்ணிடுவோமா சார் அப்படின்னு சொல்லுவாள். இது உண்மையாகவே சொல்லணும்னா இந்த ஸ்டேஜ் இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த கலைஞர் டிவி இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப எங்களோட நன்றி. நன்றி. ஏன்னா ஒருத்தவங்க செம்ம திறமையை வச்சுட்டு செம்மையான ஒரு பெரிய ஒரு பேக்கேஜ் வச்சுட்டு ஒவ்வொரு இடத்துல இதை எப்படி கொண்டு வரணும் என்ன பண்ணணும்னு தெரியாத இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் அமைச்சு இந்த மாதிரி ஒரு மேடை அமைச்சு எங்களை மாதிரி இருக்கிற ஒருத்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து அது உண்மையாகவே சொல்லப்போனால் நினச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு பெருசாக கிளாஸ்லாம் எதுவுமே இல்லை. நாங்கள் மெரினா பீச்லேயும் பார்க்லேயும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். சொந்தமாக ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ண ஆசை. அது 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 விஷயமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்களும் அப்புறம் பெயிண்ட் அடிக்கிற பசங்களோ அப்புறம் மீன்பாடி ஓட்டுற பசங்களோ அவங்கள மாரி பசங்கிட்ட நிறைய திறமை இருக்குது. பட் அவங்களால அது வெளிப்படி அது எப்படி எங்கே கொண்டு போய் சேர்க்கணும், அதை எப்படி என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஸோ நிறையா டான்ஸ் கிளாஸ் போனால் எங்களுக்கு இவ்வளோ ஃபீஸ் கொடுங்க அவ்வளோ பண்ணுறாங்க தவிர இவங்களோட மதிப்பே தெரிஞ்சிக்க மாட்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப நாள் ரொம்ப பெரிய ஆசை. என் ஏரியாவில் எங்கள் வீட்டாண்ட வேசர்படியில் ஒரு பெரிய டான்ஸ் கிளாஸ் கட்டி அதில் இந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் சொல்லி தருவேன். வேறு பெருசாக எனக்கு அப்படியெல்லாம் எனக்கு ஒரு ஆசையே இல்லை. அந்த ஸ்டேஜ் கிடச்சது பாடி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நார்த் மெட்ராஸ்னு இல்லை, ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே டேலண்ட் இருந்தாலும் ஒரு டீம் தேடிட்டு இருக்கு. ஸோ இந்த டீம் கிட்டேருந்து மிஸ்ஸே ஆகாது. நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஐடென்டிஃபை பண்ணி இங்கே கொண்டு வந்து சூப்பர் ஹீரோஸில் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் பெர்ஃபார்ம் பண்ண வைப்போம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அப்படிலாம் ஈஸியாக விட்டுற முடியாதுமா சார். குரு சிஷ்யை 2 பேரும் ஒன்றா இருக்கீங்க. எங்களுக்காக ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ். From Mumbai to Marina, Asin se leke Karina, sabke BBM pe bring. Hey, who is this? Hip Hop Tamila. Welcome to Chennai, enga oor indha oorukkulla naga taarumaru. First paati yaaru avara superstar, kavithakku yaaru bharat yaaru. English padathila idu Tamil pada adana
மாஸ்டர் பக்கம் பயமா இருக்கு மாஸ்டர். இன்னும் கேஷுவலாக பால் மாதிரி தூக்கி போட்டு விளையாடுறீங்க. தனு இன்னும் நிறைய இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டேஜுக்கு போய் பின்னணும். ஓகே, கண்ணெதிரே தோன்றினாள். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன். சில பேர்ட்ட ஏதாவது ஒரு வேலை செய்ய முடியுமான்னு கேட்டா முடியாதுன்னு வாங்க. அதே சில பேர் என்ன சொல்லுவாங்க, முடியும்னு சொல்லுவாங்க. என்னடா முடியும் முடியாதுன்னு இப்படி முடி வச்சு பேசிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? இந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். லெட்ஸ் வெல்கம் சம்யுக்தா. கண்ணிரண்டில் இலக்கினை பாதிக்கிடு, உன் கவனம் அதற்கென ஒதுக்கிடு. மின்னணுவும் சிறியதை உணர்ந்திடு, நீ நகர்ந்தால் போரி வரும் நகர்த்திடு. தயங்கிட தயங்கு, முன் வந்து இறங்கு, புயலென இயங்கு. ஓ இறுதி சுற்று வரை இதயம் முறுக்கி வை. ஹாய் சம்யுக்தா, உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேர் சம்யுக்தா. ஓகே, என் பேர் கருணாகரன். என்ன படிக்கிறீங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. 7th போகிறேன். சூப்பர். எந்த ஸ்கூல்? கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல், எங்க இருக்கு? பத்துக்கோட்டை. பட்டுக்கோட்டையிலே வந்திருக்கீங்க நம்ம ஷோக்காக. சூப்பர். இப்போ இன்னைக்கு என்ன டேலண்ட் எக்ஸிபிட் பண்ண போறீங்க? முடியால கார் எழுத போகிறேன். என்னது முடியால? கார். முடியால கார் இழுக்க போறீங்களா? மற்ற சூப்பர் ஹீரோஸ் பண்ணதெல்லாம் கூட ஓரளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்துடலாம். நீங்க சொல்றது முடிய வச்சுலாம் எனக்கெல்லாம் இந்த முடியெல்லாம் வாரினாலே கொட்டுது. சின்னதா ஏதாவது டாய் காரா, ரிமோட் காரா? உண்மையான கார். நெஜ காரா? ஆ. என்னம்மா இது நம்புற மாதிரியா இருக்கு. எப்படி இங்க கார்லாம் கொண்டு வர முடியாது? இங்கே இல்லை, வெளியில் போய் பண்ணுவீங்களா? இப்ப என்னப்பா பார்த்துடலாமா? வாங்க சார். ரெடியா? ரெடி. போயிடுவோமா? ஒரு ஆட்டோ 600 கிலோ மேடம். எப்படி எனக்கு தெரியலையா? அதுதான். பார்க்கவே Oh பயமா my இருக்கு. God. சரி, நீ ரெடியாமா? ரெடி சமயத்தா பார்க்கலாம். ரெடி. போலாமா? 3 2 1 கோ. ஏ! சூப்பர் சமயத்தா. வா 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 வா. Oh my God. நம்ம ஸ்டார்ட் பண்ண வேகத்தில் சர்ன்னு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு 600 கேஜி மேடம். நார்மலாவா ஹேர் பிடிச்சி இழுத்தாலுமே வலிக்கும் நமக்கு. மேடம் எனக்குலாம் வாரினாலே கூட்டுது. அதுதான் எனக்கே ஒன்றும் புரியல சமயத்தா. வெரி குட் வெரி குட். என்ன மாஸ்டர் ட்ரைனிங்? என்ன எப்படி ட்ரைனிங்? எல்லாம் இயற்கை தான் சார். நம்ம வந்து எதுவுமே செயற்கை பொருள் எதுவுமே யூஸ் பண்ணாமல் அவங்களுடைய ஹேர் சொந்த முடியை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். அதுக்கான முயற்சி பலனை வந்து இப்போ உங்களுக்கு நேராகவே நிரூபிச்சிட்டோம். இன்னும் நாங்கள் அடுத்து பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஓகே சொன்னால் நான் அடுத்து இன்னும் ஒரு 1000 கிலோ உள்ள காரை இழுக்க தயாராக இருக்கேன். இது என்ன நடக்குதுங்க? கண்டிப்பாக அடுத்து கார். சம்யுக்தா ரெடியா? பார்த்துருவோம் மாஸ்டர். அடுத்து கண்டிப்பாக சார். மேடம் ரெடி? வெயிட்டிங். Two, one, go! Samita!
சமீதா எஸ் வா 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 சூப்பர் சமீதா போதும் சமீதா வா 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 இரு ரெடி சூப்பர் சமீதா. ஏன் மேடம் ஒரு கார் பிரேக் டவுன் ஆனாலே தள்ள முடியல, அதுக்கு 4 பேர் தேவைப்படுறாங்க. அதுதான் எனக்கு ஒன்றும் கேஷுவலா புரியல. 1400 கிலோ மேடம். எனக்கு பேச்சே வரல சார். சமீதா எப்படி ஈஸியா இருந்துச்சா கொஞ்சம் டஃபா இருந்ததோ? ஆட்டோ இழுக்கும் போது உங்களுடைய முகம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அடுத்தது ஆல்டோ இழுக்கும் போகும்போது உங்கள் முகம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி அப்படியே ஒரு ஆச்சரியக்குறியாக போயிட்டு, அதாவது இழுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு இருந்துச்சு. இன்னும் உங்களுக்கு வெறும் ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருக்கோம். என்னது அது? 2500 கிலோ உள்ள ஒரு வேனை இழுக்க போகிறதுக்கு நாங்கள் இப்போ உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே காட்ட போயிடும். அட கடவுளே, என்ன கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பயமா இருக்கு. நீ ரெடியாம்மா? ரெடியா? குட். ரெடியா? என்ன மேடம் 2500 கிலோ மேடம்? இல்ல கன்ஃபார்மா அதுக்கு மேலேயே இருக்கும். அப்படியா? முடியுமா சமீதா? முடியும் உன்னால. இந்த ஏஜ்ல யாருமே பண்ணது இல்லை எவ்வளவு பெரிய வேன்லாம். பண்ணிடலாமா? ரெடியா? ரெடி? ரெடி. ஓகே 3 2 1 கோ. தள்ளே வா வெரி குட் ரெடி come on இழு அவ்வளவுதான். oh my god இழு pass go இழு wow இது அவ்வளவுதான் இருக்கு. வா இழு சமீதா ஓகே அவ்வளவுதான் சமீதா என்கிட்ட வெறும் கார் இழுப்பேன்னு சொல்லிட்டு அங்கே போனால் டெம்போலாம் இழுக்கிறாங்க. 4000 கிலோ வெயிட்டு முடியால நிறுத்தாமல் இழுத்துட்டு வரீங்கன்னா எவ்வளோ ப்ராக்டிஸ், சான்ஸே இல்லை. உங்கள் வெயிட் என்னது? என் வெயிட் 41. அப்பா 41 கேஜியை வச்சு 4000 கேஜி இழுக்கிறீங்க. எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். எங்கேருந்து எங்கே 41 எங்கே 4000 எங்கே இல்லையே. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் ட்ரெயினரையும் கூப்பிடலாமா? நீங்களே கூப்பிடுங்க ஒரு சேஞ்சுக்கு.
எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹாபியாக இருக்குது? ஏன்னா கராத்தேலாம் கேள்விப்பட்டிருக்கோம், டான்ஸ், யோகா இதெல்லாம் ரெகுலர். எப்படி கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயமா இருக்குது, எப்படி? அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு எனக்கு குழந்தை பிறக்கும்போது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு கேட்பாங்கள்ல. ஃபஸ்ட்டு சொல்லும் போது பொம்பளை பிள்ளைன்னு சொல்லணும், எல்லாருமே பொம்பளை பிள்ளையான்னு சொன்னாங்க. என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு ஒரு மனசில் ஒரு இதாகவே இருந்துச்சு. நான் நினச்சிட்டே இருந்தது என்னென்னா, என் பொம்பளை பிள்ளை நல்லா டிஃப்ரெண்ட்டாக வளர்க்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணேன். அது என்ன டிஃப்ரெண்ட்டாக வளர்க்குறது அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்தையுமே அவளுக்கு கற்றுக் கொடுக்கணும், இது கற்றுக் கொடுக்கூடாது, அது கற்றுக் கொடுக்காது, நான் எதுவுமே முடிவு பண்ணல. எல்லா விஷயத்தையுமே அவளுக்கு இன்வால்மெண்ட்டை ஆக்கி விட்டோம். அதில் முக்கியமாக கராத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனால் அதில் தான் இந்த ஃபோக்கஸ் பண்ணோம். இதில் முக்கிய இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஜேசி என்ன ஆர்கனைசேஷனில் இருக்கேன். அதில் வந்து ஜோன் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா 9 டிஸ்ட்ரிக்ட் தலைவர். ஓகே, ஒரு வருஷம் அது வந்து ட்ராவல் ஆகும். அதில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜோன் கான் அப்படின்னு ஒன்று நடக்கும். அப்போ ஏதாவது என் பொண்ணை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி இளையராஜா சார்ட்ட கேட்டேன். சார், அவள் வந்து அடிக்கடி நான் வந்து கரெக்டாக பண்ணுவோம், முடியை பிடிச்சி இழுத்து பார்ப்பேன், அவள் பயங்கர தைரியமாக அதை வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவா, அதனால் அதை வச்சு எதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். எனக்கு ஃபஸ்ட்டு பயம், அப்படிலாம் வேணாம் சார், பொம்பளை பிள்ளை, அதனால் ஃபஸ்ட்டு எனக்கு அதெல்லாம் வேணாம் சார், விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரியாமல் எங்கள் ஒய்ஃபை வச்சு கண்டக்ட் பண்ணி எனக்கு தெரியாமல் ட்ரைனிங் கொடுத்துருந்துருக்காங்க. 2-3 வாரம் கழித்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வீடியோ காட்டினாங்க. அந்த வீடியோவில் ஒரு பசங்களை டைலில் வச்சு இழுத்துட்டு காட்டினதை வீடியோ எடுத்திருந்தாங்க. எனக்கு பயங்கர பயம், என்ன சார் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்களே? இல்லை சார், தைரியமாக பண்ணுறா, நீங்கள் பண்ணுவா, கண்டிப்பாக பண்ணுவான்னு சொன்னாங்க. சரி சார் அப்படின்னு அப்போ தான் எனக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுத்து ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் 1 or 2 வீக் கழிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து காரில் வச்சு இழுத்து அந்த வீடியோ வந்து எனக்கு காட்டினதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஷோக்கு பண்ணோம். இதை மேக்ஸிமம் பார்த்துக்கலாம் இந்தியன் ரெக்கார்டு அண்ட் ஏஷியா ரெக்கார்டில் பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ வேர்ல்டு ரெக்கார்டு அடுத்த மாதம் 1ஆம் தேதி பண்ணுறாங்க. ஆல் தி பெஸ்ட். வேர்ல்டு ரெக்கார்டு நம்ம ஷோக்கு வந்திருக்காங்க, வேர்ல்டு ரெக்கார்ட் வின் பண்ண போகிறவங்க. நீங்கள் தான் சீக்கிரட்டாக ட்ரைனிங் அப்பாவுக்கு தெரியாமல் பண்ணியிருக்கீங்க. எப்படி வந்துச்சு உங்களுக்கு? அந்த சம்யுக்தா யார் அப்படிங்கிறது வெளில தெரியணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் உன்னால முடியும் பாப்பா, ஸோ நீ பண்ணுன்னு சொல்லி அவ கூட நான் இருந்தால் எல்லாமே பண்ணுவா. டெய்லி முடியும்னு சொல்லி முடிய வச்சுட்டீங்க. சூப்பர். நம்ம வசந்தி மேடம் ஏஜென்ட் டீனா தான் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சம்யுக்தாவோட பெர்ஃபார்மன்ஸ்? நீங்களும் பார்த்தீங்க வெளியில். நார்மலாக நம்ம முடியை பிடிச்சி இழுத்தாலுமே உயிரே போயிடும். ஆனால் இவ எப்படி விட்டா லாரியை வச்சு கூட இழுத்துட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். இழுத்துட்டு போகிற மாதிரி இல்லை, ஓட்டிட்டு போகிற மாதிரி இருக்கு. வேற லெவல், தெரிச்சிட்ட. சூப்பர். சிலம்பம், கராத்தே, டான்ஸு, யோகா, முடியை வச்சு மலை இழுக்கிறது, இந்த மாதிரி பல சாதனைகள் நீ பண்ணணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. உண்மையிலே 3 முத்தான பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் இன்னைக்கு. என்ன பர்ஃபார்மன்ஸு! நம்ம சஹானா வந்து 2 கீபோர்டு அட் அ டைம் வாசிக்கிறாங்க, கிட்டாரு, ஒரு மெலோடியஸ் சாங்கு, எக்ஸ்ட்ராடினரி வாய்ஸு. சம்யுக்தா என்னடானா நம்மளால் முடியவே முடியாதுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் முடிய வச்சே பண்ணுறாங்க. நம்ம தனு அப்பா எல்லாரையும் பயமுறுத்திட்டாங்க. உண்மையிலே கேஷுவலாக உட்காந்துருக்காங்க பாரு, சிம்பிளாக, அதுவும் ஜம்ப்லாம் வேற. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண டேலண்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அப்ரிஷியேட் பண்ணுவோம். எஸ் டீனா மாஸ்டர், ப்ளீஸ் கம் அண்ட் ஹானர் அவர் சூப்பர் ஹீரோஸ். மூணு பேரையும் நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. எல்லா கோல்டு, டைமண்ட், பிளாட்டினம் அப்படி இருக்காங்க. முத்து கூட கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா மாஸ்டர். லெட்ஸ் வெல்கம் அவர் சூப்பர் ஹீரோஸ். மூணு பேருமே 3 விதமான ஒரு யூனிக் பர்ஃபார்மன்ஸ், யூனிக் டேலண்ட்னு சொல்லலாம். இவங்க 3 பேருமே இந்த ஸ்டேஜ் மட்டும் இல்லை, பல்லாயிரம் ஸ்டேஜில் போய் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் காட்டணும். அதுக்கு நம்மளோட பெஸ்ட் விஷஸ். இப்போ நம்ம சூப்பர் ஹீரோஸ் சார்பாக சூப்பர் ஹீரோஸ்க்கு ஒரு கிஃப்ட். மேம் உங்கள் கையால் ஆர்கேஜி நெய், கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய் சார்பாக வழங்கப்படும் கிஃப்ட் ஹேம்பர். செல்வாஸ் கிட்ஸ் வேர் சார்பாக 1000 rupees வவுச்சர் நம்ம சூப்பர் ஹீரோஸ்க்கு. இந்த வாரமும் 3 முத்தான ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் டேலண்ட்ஸ்லாம் நம்ம சூப்பர் ஹீரோஸில் பார்த்தோம். ஸ்பெஷல் கெஸ்ட் ஏஜென்ட் டீனா மேடம் வேறு வந்திருந்தாங்க, வசந்தி மாஸ்டர். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அவங்களோட பிஸியான ஷெடியூலுக்கு நடுவில், ஷூட்டிங் நடுவில் அவங்க வந்திருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்ஸோட நம்ம அடுத்த வாரம் நிறைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறோம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம்
இது கம கம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய் வழங்கும் சூப்பர் ஹீரோஸ். ஸ்பெஷல் பார்ட்னர் வசந்தன் கோ, இந்தியாஸ் நம்பர் 1 டீலர். கிட்ஸ் ஸ்டைலிஸ்ட் பார்ட்னர் செல்வாஸ் கிட்ஸ் வேர். பவர்ட் பை அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.